மேலப்படி மேல அதான் எழுதியிருக்கு. அன்புள்ள ஆள வந்தார் அவர்களுக்கு வக்கீல் எழுதியது நமஸ்காரம். கையில என்ன இருக்கு தெரியுமா? விரலு ஓட்டன்னா ஒழுங்கா படி. கேஸை பார்ப்பதற்கு அடுத்த ரயிலில் உடனே புறப்பட்டு வரவும். கேஸ வக்கீல் பாப்பான், நீ என்னையா பாக்க போற? அறிவு இருக்கா மாமா? கட்டிக்க போறவன் நான் போய் பார்க்க வேணாமா? கட்டிக்க போறியா? என்னென்ன நிலவுல நம்ம கைக்கு வந்துச்சுன்னா அவன் தலையில தானே கட்ட போறோம். ஓ அத சொல்றியா? மூத்தவனா இருக்கும் போது எல்லா நேரத்தையும் இவனுக்கு எழுதி வச்ச அப்படி எனக்கு பங்கு வேண்டாமோ? ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? ஆளுக்கு ஒரு பக்கமா ஒழுதுட்டு போங்க. தம்பிக்கு ஒரு கேஸ புடிச்சு கொடுத்துருக்கா, அது மாதிரி எனக்கு ஒரு கேஸ் புடிச்சு கொடுங்க. இல்லன்னா தம்பி கேஸ நான் புடிச்சிருவேன். வர வர நம்ம குடும்பம் முறகட்ட குடும்பம் ஆகிட்டு இருக்கு. ஏய் ஏன்டா அவசரப்படுற? உனக்கும் ஒரு கேஸ புடிச்சு கொடுத்துறேன். ஓ அவன் தான் கேஸ் தவிக்கிறான்ல, ஒரு கேஸ புடிச்சு குடியா. ரொம்ப விவரமான ஆளு. அவனே ரூட்டை கிளியர் பண்ணிட்டான். அடுத்த ரயிலே நாமெல்லாம் புறப்படுறோம். பொண்ணு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கு, இப்ப வந்து ஏன் அவசரம் மாதிரி கத்துற? எங்க சித்தப்பா பணத்தை தொட்டு தொட்டு பாக்குறாரு. அப்படியே அமுச்சுட்டாலும் அமுச்சுடுவாரு. நடுமத்துல வைங்க. இந்த கல்யாணம் நடக்குமா? நடக்கும். நடத்தி காட்டுறேன். அம்மாவை கவுத்தி காட்டுறேன். கூமுட்ட தலையா, அங்க என்ன சாஞ்சிக்கிட்டு இருக்க? இந்த பக்கம் வாயா வா. பொண்ணு இன்னும் 5 நிமிஷத்துல வந்துடும். பொண்ணு வர்றதுக்கு முன்னால நாம பேச வேண்டியதெல்லாம் பேசிடுவோமா? நீங்க என்ன பேசுறது? நானே பேசிக்கிறேன். வைக்கலையா, நான் சொன்னபடி எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்களா? ஓ சொல்லிட்டேங்க. ஆனா அதுல ஒரு திருத்தம். ஒரு திருத்தமும் வரக்கூடாது. நீங்க என்ன அவர்கிட்ட பேசுறது? வைக்கலையா, என்ன திருத்தம் நீங்க சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, ரொக்கமா 15,000 தான் கொடுக்க முடியுங்கிறாரு. 15,000 பத்தாது, 20,000 கொடுக்கணும். சொல்லுங்க. 15 போதும். அப்புறம் அந்த நகை விஷயத்துல 15க்கு பதிலா 10 போடுறேங்கிறாரு. 10 போடுறாரா? இவர் என்ன வைத்தியரா? 15 வேணும். பேசாம இருங்க. 10 போதும். அம்மாவே சொல்லிட்டாங்க. மெய்தா எங்க சித்தப்பா வெறும் பல்பு, எங்க அம்மா சுத்தி. இது ஒரு வயிறு சும்மாறட. ஆமா வா, இவங்க காலெல்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. முதல்ல இங்க விழு. இவங்கதான் மாப்பிள்ளையோட மம்மி, அது வெறும் டம்மி. இவங்க கால்ல விழுந்தா எல்லார் காலையும் விழுந்தா மாதிரி. இந்த குடும்பமே இவங்க கால்ல தான் நிக்குது. அவ்வளவு பெரிய கால். மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்க. மாமா கொஞ்சம் இப்படி வரீங்களா? ஏமா எதுக்கு? மாப்பிள்ளைய பிடிக்கலையா? மதியழகன் எம்ஏ மதியழகன். மாமா வரீங்களா? ஏதோ குழப்பம் போல இருக்கு. என்ன பண்ண போறேனோ? என்னது புண்ணியப்பா வக்கீல கூட்டி போகுது. எதுக்குமா திடீர்னு உள்ள கூப்பிட்ட? மாப்பிள்ளைய பிடிக்கலையா? ஐயோ, அவரை ஏற்கனவே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏற்கனவே வா. அவர் குடும்பம் வச்சதுல இருந்து கிராப் வச்ச வரைக்கும் எனக்கு தெரியும். அப்ப அவன் மேல உனக்கு நல்ல அபிப்பிராயம் சொல்லு. எஸ், அவர் நல்லா பாடுவாரு, நல்லதுக்காக போராடுவாரு. என்ன விஷயம்? நீங்க சொல்லுதானே எனக்கு தெரியும். அவர் எம்ஏ தானே படிச்சிருக்காரு. எவன் சொன்னது? இல்ல மதியழகன் எம்ஏ மதியழகன். அப்ப உனக்கு பூர்ண சம்மதம் சொல்லு. வாங்க வாங்க, வலது கால எடுத்து வச்சு வாங்க. ஆரத்தி கொண்டாங்க, திருஷ்டி கழிக்கணும். சும்மாரியா வக்கீலே? இப்படி வாமா, அங்க போய் நில்லு. என்னையா வக்கீலே? எங்க ஆரத்தியை கொண்டாட சொன்னா அருவாளை கொண்டாந்து இருக்கீங்க. பாரு, என் மகளுக்கும் கல்யாண பொண்ணுக்கும் குறைஞ்சது 6 வித்தியாசம் இருக்கு. சொல்லு பாக்கலாம். ஏங்க இது என்ன பூதத்துல வர போட்டியா? குடும்பங்க. சொல்லியானா? சொல்றேன். இவங்க அப்பா வேற, அவங்க அப்பா வேற, ஒரு வித்தியாசம். சரியா போச்சா? இவங்க அம்மா வேற, அவங்க அம்மா வேற, 2வது வித்தியாசம். சரியா போச்சா? என் கையில அருவா இருக்கு, உன் கையில அருவா இல்ல. இது ஒரு வித்தியாசமா? உன் கழுத்தை நறுக்கி. ஏங்க இது என்ன கழுத்தா இல்ல கத்திரிக்காயா? வெட்டுவேன் சொல்லுவான், வெட்ட மாட்டான். பீலா விடுறான். கோடாங்கி பீலா, உன்ன தாயா முதல்ல வெட்டணும். வாங்க. மாசத்தோட கூப்பிடறாருல, பக்கத்துல வந்து நில்லுங்களேன். சும்மா இருங்க. 6 வித்தியாசம் தானே. நான் சொல்றேன் கேடு. பணக்கார பொண்ணு, உன் பொண்ணு பரம ஏழை. 15 பவன் நகை போட்டு வந்தா உன் பொண்ணுகிட்ட நகையே கிடையாது. 10,000 ரூபாய் பணம் கொண்டு வந்தா உன் பொண்ணுகிட்ட பணமே இல்ல. 3 பனாரசு, அது சின்ன பட்டு. 4 பட்டணம், 5 நீ குடிமி. ஏங்க கோவப்படுறீங்க? ஒரு முக்கியமான வித்தியாசத்தை விட்டுட்டீங்க போல இருக்க. 2 பொண்ணுகளையும் நல்லா விட்டு பாருங்க. அந்த பொண்ணுக்கு இருக்கிறது உங்க பொண்ணுக்கு இல்ல. என்னையா சொல்றேன்? அதுக்கு கழுத்துல தாலி இருக்குது, இதுக்கு இல்லன்னு சொல்ல வந்தேன். எது கேட்டாலும் சும்மா சத்தம் விடாதீங்களா? பாவம், புதுசா வந்தாக்கா இவ்வளவு நல்லா இருக்காங்க. இவங்க வாழ்க்கையாவது சந்தோஷமா இருக்கட்டும். அக்கா உள்ள வாங்க. ஆமா நீங்களும் வாங்க.
எனக்கு நேரம் வரும், அப்ப பேசிக்கிறேன். ஆக நான் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சு போச்சு. அப்ப நான் வரட்டுமா? ஏன் சம்சாரம் குடி ஒரு நிமிஷம். இது வரைக்கும் நான் சொன்னதை கேட்கல, இப்பவாவது கேள. சரி சொல்லி தரேங்க. நம்ம பையன் பிறந்ததுக்கு அப்புறம் உனக்கு எனக்கு தாம்பத்திய உறவே கூடாது, அதையும் மீறி தாம்பத்திய உறவை வச்சுக்கிட்டா உன் உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொன்னார். அதுவே உன் மனசுல பெரிய பாதிப்பை உண்டாக்கிடுச்சு. அன்னையில இருந்து நீயும் நானும் சந்தோஷமா இருக்க முடியல. எந்த புருஷன் புஞ்சாதி சந்தோஷமா இருந்தாலும் உனக்கு பிடிக்கல. அதுக்கு என்ன இப்போ? மின்னல் குடி, வாழ வந்த மருமகளையாவது சந்தோஷமா வாழ விடு. அவங்க வகுத்தறிச்சல கொட்டிக்காத. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க போங்க. முதல்ல பழம் சாப்பிடுங்க. நான் பழத்தோட்டத்துக்கே சொந்தக்காரன். சரி, பால் சாப்பிடுங்க. நான் பால் பண்ணைக்கே சொந்தக்காரன். என்னங்க இது? ஏன் பூவை தூக்கி போட்டு விளையாடுறீங்க? நான் பூந்தோட்டத்துக்கே சொந்தக்காரன். இத பாருங்க, நீங்க படிச்சவங்க, நான் படிக்காதவன். நீங்க என்ன தானே? யார சொல்ற? உங்களதா? எம்ஏ எம்ஏ மதியழகன் எம்ஏ. செல்வி, எனக்கு இந்த தற்பெருமை எல்லாம் பிடிக்காது. எனக்கு படிச்சவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இத பாருங்க, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியமா? எதுக்கு? நீங்க முரடரா, வீண் சண்டைக்கு போறவரா அப்படின்னு ஊருக்குள்ள சொன்னாங்களா? இல்ல, எனக்கே தெரியும். இன்னும் என் முரட்டுத்தனத்தை உங்ககிட்ட காட்டவே இல்ல, அதுக்குள்ள எப்படி கண்டுபிடிச்ச? விளையாடாதீங்க, சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன சத்தியம் பண்ணலாம்? இனிமே நான் யாரையும் அடிக்க மாட்டேன். இனிமே நான் யாரையும் அடிக்க மாட்டேன். இது சத்தியம். இது சத்தியம். என்னங்க நீங்க நான் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. இது என்ன முதல்வர் வரையா இது பெஞ்ச் கோட்டா? புருஷ முன்னாடி சந்தோஷமா பேசிட்டாங்களே, என்னால பொறுக்க முடியலையே. பிரிச்சாகணுமே. பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? வா. செல்வி, என்னங்க அத்தை கூப்பிடுறாங்க. அத்தையாவது சொத்தையாது, சும்மா விடுங்க. சீக்கிரம் பாரு. என்னத்த கொஞ்சம் காணாமச்சு விடுமா? காலையா? ஆமா, உன் கல்யாணத்துக்கு ஓடி ஆடி வேலை செஞ்சது என் இடுப்பெல்லாம் கடுக்குது. கொஞ்சம் காணாமச்சு விடு. அமுக்கு. அந்த காலத்துல என் மாமியாருக்கு நான் என்ன அமுக்கு அமுக்கி இருப்பேன். நல்லா அமுக்குமா அப்பா. எவன்டாவே இந்த நேரத்துல காக்காய் ஓட்டுறது? நான் இல்ல, நான் இல்ல. அத்தை, சேவல் கத்துது. அது ஏன் கத்துது? அதுக்கு பசிக்குது. எரை போல போல இருக்கு. நான் வேணா போய் போட்டு வந்துட்டுமா? அது திருட்டு சேவல்டி. எப்போ இப்படித்தான் கத்திட்டு இருக்கோம். பட்னியாவே போடும். அத்தை, நாம அதுக்கு எரை போடலன்னா அது பக்கத்து வீட்டுல போய் மேய்ஞ்சிடும். ஐய, இந்த கோழிங்க சண்டையில நம்மள சேவலாக்கிட்டாங்களே. அடச்ச. மின்னல் குடி. இந்தா என்ன பாலு. ஏன் இவ்வளவு நேரம்? கலக்கிறதுக்கு நேரமாச்சு. எதை கலக்கிறதுக்கு? சர்க்கரையத்தான். பின்ன என்ன சாராயத்தையா கலந்துட்டு வருவேன்? கலந்தாலும் கலப்பிங்க. கொண்டாங்க. இது ஒன்றும் குறைச்சல்ல. பாத்து லீகல் ஃபேக்ட். அத்தை, அத்தை, அத்தே, நீ செத்த. அத்தைக்கு என்னாச்சு? ஒன்னும் கவலைப்படாதமா, நீ உள்ள போ. என்ன சொல்றீங்க? இந்த பாரு, எந்த புருஷ முஞ்சாதி சந்தோஷமா இருந்தாலும் உங்க அத்தைக்கு பிடிக்காது. அதனாலதான் நான் பால்ல தூக்கு மாத்திரையை கலந்து உங்க அத்தைய படுக்க போட்டேன். அவ அப்படி செஞ்சா, நான் இப்படி செஞ்சேன். எப்படி நான் செஞ்சது? அப்பாவே சொல்லிட்டாரு. வா. யார் அதை எடுத்துட்டு போறது? என் பையனா? உள்ள போ, உள்ள போ. வா, வா. தூங்கும் போதுதான் என் சம்சாரம் அழகா இருக்கு. நாளைக்கு ஒரு பாட்டில் கடாமா இருக்க சாராயத்தை வாங்கி உள்ள ஊத்திட வேண்டியதுதான். அப்பதான் நிம்மதியா ஒரு வருஷத்துக்கு படுத்து தூங்குவான். எவ்வளவு நேரமா அடிச்சுட்டே இருப்ப? காலையில இருந்து அடிக்கிறேன், தண்ணியே வரமாட்டேங்குது. பைப்பு துருப்பிடிச்சு போச்சு. ரிப்பேர் பண்ணு. ரிப்பேர் பண்ண எங்களுக்கு தெரியும். முதல்ல கண்ணுக்குட்டியை குளிப்பாட்டு. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது. எங்கடா போற? குளிக்க போகுது. முதுகு தைக்க போறேன். முதுகு தைக்க போறியா? உனக்கு வெக்கமா இல்ல?
இதுல என்னமா வைக்க இருக்கு? பரம்பரை பரம்பரை செய்யறதான் நானும் செய்யறேன். என்னடா சொல்றேன்? அப்பா மட்டும் உனக்கு முதுகு தேய்ச்சி விடலாமா? அதான் நானும் செய்ய போறேன். அப்பா எப்படி? ஏய், இப்பெல்லாம் நான் உங்க அம்மாவுக்கு முதுகு தேய்க்கிறது இல்ல, மாட்டுக்கு தான். ரெண்டும் ஒண்ணுதான். என்ன சிரிப்பு என்ன சிரிப்பு? நீ சிரிக்கிற, அவன் முழு உழுக்கிறான். சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்க, வயக்காட்டுக்கு போவாங்க. ஆமா ஆமா, உழுகுறதுக்கு ஆள் இல்ல. ஏன் மின்னல் குடி புதுசா கல்யாணம் ஆனவங்க எதுக்கு அவங்களையெல்லாம் வயக்காட்டுக்கு அனுப்புற? அங்க போய் வேலை செஞ்சு வந்தா தான் ராத்திரி முழுக்க நிம்மதியா தூங்குவாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கவே மாட்டாங்க. அடாடாடாடா, என்ன பெருந்தன்மை, என்ன மனசு.